சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை ஊட்டியோர் கடலில் வாச்சினம் நற்றுணை யாவது நமச்சிவாயமை. திருச்சிற்றம்பலம். தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிகழும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி பயிற்சி மிதுன ராசி என்பவர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பொதுவாக 10ஆம் வீட்டில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் ஒரு பாவக்கிரகம். அப்போ 10ஆம் வீட்டில் பயிற்சி ஆகுது, நன்மையை செய்யக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால், கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்த நதிலிருக்கு விதியும் தீர்க்கம் தனமுண்டு நிதியுண்டு சத்ருபங்கம் தன்னிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம் குணமுள்ள கர்மத்தில் இருக்க நல்லன் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன்றான். குணமுள்ள கர்மத்தில் இருக்க நல்லன் அப்படிங்கும்போது கர்மம்னா 10ஆம் வீடு. அப்போ 10ஆம் வீட்டில் பயிற்சி ஆகக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த மிதுன ராசி என்பவர்கள் நற்பலன்களே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய தொழிலில் மாற்றம் முன்னேற்றங்கள், நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கிறது, அங்கே ஒரு சேலரி ஹைக் கிடைக்கிறது அப்படின்னு 10ஆம் வீடுன்றது மிகுந்த நல்ல பலனை தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிரயாணங்களை உண்டு பண்ணுவார். அது வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடுகோ பிரயாணங்கள், படிப்புக்காகவோ தொழிலை செய்யறதுக்காகவோ இல்லை ஒரு வேலைக்காகவோ பிரயாணங்களை உண்டு பண்ணுவார். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு முன்னேற்றமான சூழல்லாம் உண்டாகும். அங்கே பதவி உயர்வு கிடைக்கிறது, இது மாதிரி முன்னேற்றமான சூழல்லாம் உண்டாகும். மேலும் விரயங்களை உண்டு பண்ணுவார். ஏன்னா 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த விரயங்களை உண்டு பண்ணுவார். அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவிடுறது, திருமணத்துக்காக செலவிடுறது, நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இதுக்காக சில விரயங்களை உண்டு பண்ணுவார். மேலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய கடன் சுமைகள்லாம் படிப்படியாக அகலக்கூடிய காலமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து பட்டம் பதவிகள் பெறக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் சொல்லப்போனால் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, மேலும் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, திருமண தடை அகலும் அப்படின்னு சொல்லலாம். கணவனுக்கும் மனைவிக்கும், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் நீங்கி ஒன்றுபடக்கூடிய சூழல்லாம் உண்டாகும். புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும்னு சொல்லலாம். மூத்த சகோதரத்தினால் ஆதரவு செய்யக்கூடிய தொழிலில் லாபம், இந்த மாதிரி சொல்லலாம். ஆக இந்த 10ஆம் இட சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால், இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து 2வது வீட்டுக்கு பயிற்சி ஆகும். அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயிற்சி ஆகும்போது உங்களுடைய பொருளாதார நிலை கிடுகிடுன்னு உயரக்கூடிய காலமாக இருக்கும். காரணம் என்னென்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போது மீனராசியில் பயிற்சியாக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானை இந்த குரு பகவான் தன்னுடைய விசேஷமான பார்வையால் பார்க்குறார். மேலும் சொல்லப்போனால் 9க்கும் 10க்கும் உரியவர்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்துட்டாலோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாலோ இல்லை ஒருவர் மற்றொருவரை பார்த்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும். அதாவது செய்யப்பா இன்னும் ஒரு செய்தி வேறு செயலாக நிதி கரும நிறுவர் கூடி கையப்பா கண்ணுற்று நோக்கினாலும் கனமுள்ள இருவருமே மாறினாலும் ஐயப்பா அகமும் பொருளும் நிலமும் செம்பொன்னும் அப்பனே கிட்டுமடா ஜென்மனுக்கு உய்யப்பா போகரன் கடாட்சத்தினால் உத்தமனையை குளிப்பாணி சாற்றினேன் என்றார். அதாவது நான் அகமும் பொருளும் செம்பொன்னும் கிடைக்கின்றான். அதாவது 9க்குரியவர் 10க்குரியவர் ஏற்படக்கூடிய அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய காலமாக இருக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய பொருளாதார நிலை கிடுகிடுன்னு உயரக்கூடிய காலமாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கவங்க அங்கே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாகலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த சனி பயிற்சி, இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அதை ஒட்டி வரக்கூடிய குரு பயிற்சி, இதெல்லாம் யோக பலன்களை செய்யக்கூடிய, உங்கள் நிலையை மாற்றக்கூடிய, கடன் பிரச்சனைகளை அகலக்கூடிய, குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மிதுனராசி என்பவர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனாக தான் தரும். இதுக்கப்புறமா நீங்கள் புதிய தொழில் தொடங்குறது, புதிய முயற்சிகள் பண்ணுறது, ஒரு வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிறது, ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இன்னொரு இடத்துக்கு நம்ம ஜம்ப் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் தாராளமாக முயற்சி பண்ணலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்.
எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவே உங்களை தேடி வரும். ஏன்னா குரு வந்து 2வது தனஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் நற்பலன்களே விளையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால் இந்த சனீஸ்வர பகவானுடைய வந்து அருளை பெறணும் அப்படின்னா வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றி வழிபட்டு வரலாம். மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பக்கத்தில் வந்து நட்சத்திர கோயிலும் வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே மலை மேலே வந்து முருகப்பெருமான் வந்து சுமார் 1000 வருஷத்துக்கு மேலான முருகப்பெருமான் ஆலயம் இருக்குது. அங்கே செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்று வழிபட்டால் இந்த முருகப்பெருமான் அருளால் இந்த சனீஸ்வர பகவான் மிகுந்த யோக பலனை செய்வார் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுயஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய என்னோட நம்பருக்கு நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.